போதைப்பொருள் குற்றச்சாட்டுல ஒரு முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்படும் போது இந்த மஹிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டர்ல போய் அவரை காப்பாற்றியிருக்கிறார். இந்த விடயம் உண்மையாகவே நடந்திருக்குது. இது பற்றி விரிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இந்த விஜயதாச ராஜபக்சவனுடைய மகனிட்ட நடத்தின விசாரணைகள்ல இவர்களுக்கும் இந்த பாதாள உலக கும்பலுக்கும் இடையில எப்படி தொடர்புகள் ஏற்பட்டது, இந்த பணப்பரிமாற்றங்கள் எல்லாமே எப்படி செய்யப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கிறது போல ஒரு மிகப்பெரிய விடயம் வெளியில வந்திருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். விவரமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அண்மையில கைது செய்யப்பட்ட இந்த புத்த பிக்குகளுடைய வழக்கு விசாரணை நிறைவு பெற்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, முதலாவது இந்த டின் நம்பர். இந்த மாதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு தண்டப்பணங்கள் அறவிடப்படும், சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்குது. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் அந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்ளணும், அது அவசியம்தான். ஆனா அதற்காக இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி மட்டும் இந்த கால வரையறை விதிக்கப்படுற என்ற விடயம் முழுக்க முழுக்க பொய்யானது. இதை நம்பிக்கொண்டு அதிகாலை 5 மணியில இருந்தே இந்த இறைவரி திணைக்கள முன்னுக்கு மக்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பலர் தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு அந்த வரிசையில் நின்று அதை பெற்றுக் கொள்கிறார்கள். இதற்காக உங்களுடைய வேலைகளை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய எந்த தேவைகளுமே கிடையாது. நீங்கள் அந்த டின் நம்பரை இணையதளத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னா நேராக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கொண்டு போனால் உடனடியாக ஒரு 5-10 நிமிடங்களிலேயே நீங்கள் அந்த டின் நம்பரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்கு எந்த கால வரையறைகளுமே விதிக்கப்படவில்லை. இந்த விடயத்தை யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரே இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்கும்போதுதான் இப்ப அண்மையில இந்த துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்குள்ள கைது செய்யப்பட்ட புத்த பிக்குகளுக்கு இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. இதில் ஆச்சரியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே வெறும் 20 நாளுக்குள்ள முடிவு பெற்றிருக்குது. இதன்படி முதலாவது நபர் ஒரு சிறுவனை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தின குற்றச்சாட்டுல தம்புத்தேகம விகாரையினுடைய பிரதான விகாராதிபதிக்கு 30 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதே போல இரண்டாவது 10 வயது சிறுவனை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தின குற்றச்சாட்டுல சீவலி சைத்தியராம விகாரையினுடைய விகாராதிபதிக்கு 24 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதே போல 7 வயது சிறுமியை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தின குற்றச்சாட்டுல KS சுமுது சம்பத் என்று சொல்லப்படுகிற நபருக்கு இன்றைக்கு 15 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம 15 வயது மகளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தின குற்றச்சாட்டுல ஒருவருக்கு 32 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த 4 வழக்குகளுமே அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரே அடியாக இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிக மிக வரவேற்க வேண்டிய விடயம். இப்படி இருக்கும்போதுதான் இந்த விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் ரஹித ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக நெருங்கின தொடர்பு வெளியில வந்திருக்கு. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு 3 பேரை அறிமுகப்படுத்துறேன். அதுல முதலாவது நபர் முன்னாள் நீதியமைச்சர் இந்த விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் ரஹித ராஜபக்ச. இரண்டாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் அமைப்பாளர் சரித் அபேசிங்க. மூன்றாவது நபர் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து சபையினுடைய பணிப்பாளர் அருணவருண ஹண்டிக. இவர்கள் 3 பேரும் தான் இந்த மோசடிகளை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இவர்கள் மூவருமே கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி இலங்கையிலிருந்து துபாய்க்கு பயணமாகி இருக்கிறார்கள். அங்க நிர்மல் பண்டார என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய உதவியோட இப்ப இலங்கையில கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஹரக்கட்டாவினுடைய மனைவி மதுஷிகா மதுவந்தி என்ற நபரை சந்திச்சிருக்கிறார்கள். இங்க வைத்துதான் இந்த பேரம் பேசல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த ஹரக்கட்டாவை விடுதலை செய்யறதுக்காக இந்த ரஹித ராஜபக்சவனுடைய தரப்புல இருந்து மொத்தமாக 50 கோடி திராம், அதாவது துபாய் பணத்தில் 50 கோடி ரூபாய்கள் கோரப்பட்டிருக்குது. இருந்தாலும் இதற்கு பிறகு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள்ல இந்த ஹரக்கட்டாவை பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து விடுதலை செய்யணும். அதே போல அவர் இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூசா சிறைச்சாலையில் இருந்து ஒரு சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்ற வேணும். அது மட்டும் இல்லாம வேறு பாதாள உலக குழு உறுப்பினர்களால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதற்கும் முறையான பாதுகாப்பு வழங்கப்படணும் என்று சொல்லி இந்த ஒப்பந்தம் 20 கோடி திராம், 20 கோடி துபாய் பணத்துக்கு முடிக்கப்படுது. இதன்படி ஆரம்ப கட்ட பணமாக இந்த ரஹித ராஜபக்சவனுடைய தரப்புல இருந்து 12 கோடி திராம்கள் கோரப்பட்டிருக்குது. அது முழுவதுமாகவே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதன்படி அந்த 12 கோடி திராம் பணத்தையும் இலங்கைக்கு முற்றுமுழுதாக மாற்றுறதுக்காக இவர்கள் இந்த உண்டியல் முறைமையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கும் முழு பொறுப்பாக நின்று செயற்பட்டது இந்த முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து சபையினுடைய பணிப்பாளர் இந்த அருணவருண ஹண்டிக. இவர்தான் இந்த உண்டியல் முறையை பயன்படுத்தி கொண்டு இந்த 12 கோடி திராம் பணத்தையும் இலங்கை காசுகளுக்கு மாற்றியிருக்கிறார்.
இதற்கு பிறகு சரியா 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இவர்கள் மூவரும் ஒரே விமானத்தில் மீளவும் இலங்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு சரியா 2024ஆம் ஆண்டு இந்த சிவில் விமான போக்குவரத்து சபையினுடைய பணிப்பாளர் வருண ஹண்டிக ஒரு BMW அதி சொகுசு காரை வாங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டை நவீன வீடாகவும் புதுப்பிச்சிருக்கிறார். அதே போல இந்த ஷரித் அபியசிங்க ஒரு ரேஞ்ச் ரோவர் அதி சொகுசு காரை வாங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஹடுவத்த பகுதியில் ஒரு நவீன ரக வீட்டையும் கட்டியிருக்கிறார். இப்படி இந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு துபாயில இவர்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய இந்த நிர்மல் பண்டார கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட இருந்து அந்த துபாயில நடைபெற்றிருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் அதற்கான ஆதாரங்கள் என்று சொல்லி இப்ப சகல விடயங்களுமே வாக்குமூலங்களாக பெறப்பட்டிருக்கு. அதாவது சத்திய கடதாசிகளாக பெறப்பட்டிருக்குதாம். இதுல இவர்கள் செய்த சகல மோசடிகளுமே அப்படியே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதாம். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள ஒரு பெரிய திருப்பு முனையும் ஏற்பட்டிருக்குது. அதாவது இந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் இதற்குள்ள தொடர்பு இருக்கலாம். ஏனென்று சொன்னா அவருடைய மகன் ஒரு சாதாரண சட்டத்திரணி. அவரால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து யாரையுமே விடுதலை செய்ய முடியாது. ஆனா இந்த விஜயதாச ராஜபக்சவனுடைய உதவியோட அதை செய்திருக்க முடியும். இதால அவருக்கும் இதற்குள்ள தொடர்பு இருக்குதா என்று சொல்லி நேற்று நீதிமன்றத்தில் இருந்து ஒரு புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்ப அது தொடர்பிலையும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவரும் சிக்குவாரா, என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த இலங்கையில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது, இதற்கு முன்னைய ஆட்சி கால பகுதிகளில் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான சுற்றி வளைப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அப்ப முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய இந்த நிமல் லான்ஸ் அவனுடைய வீடும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்குது. இதன்படி அவருடைய வீட்டுக்குள்ள இருந்து போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிற நிலைமை ஏற்படும் போது உடனடியாக மஹிந்த ராஜபக்ச ஒரு தனியான உலங்குவான உறுதியில இந்த நிமல் லான்சவனுடைய வீட்டுக்கு முன்னுக்கே வந்து தரகிறங்கி அவர் சகல அந்த அதிகாரிகளுக்கு முன்னுக்கும் போய் கட்டி பிடித்து காப்பாற்றியிருந்தவராம். இவருடைய வீட்டை இருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டது உண்மை. அதற்கு பிறகுதான் அவரை கைது செய்யப்படுற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனா அவரை கைது செய்து வீட்டை விட்டு வெளியில கொண்டு போக முடியாத அளவுக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச உடனடியாக வருகை தந்திருக்கிறார். அதுவும் அந்த விசாரணை அதிகாரிகளுக்கு முன்னுக்கே அவரை காப்பாற்றியிருக்கிறார். இப்படி பதவியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியே இவ்வளவு பெரிய துஷ்பிரயோகத்தை செய்திருக்கிறார். போதைப் பொருள் வைத்திருந்தது என்று தெரிந்தும் அந்த அமைச்சரை இவர் காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து ஆளும் கட்சியால் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தரப்பு என்ன சொல்ல போகிறார்கள்? ஏனென்று சொன்னா இவர் வந்தது இந்த நிமல் லான்சவை காப்பாற்றின சகல விடயங்களுமே இப்ப வரைக்கும் ஊடகங்கள்ல காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருக்குதாம். இதால போதிய அளவு ஆதாரங்கள் இருக்கிறதால இதற்கு மஹிந்த ராஜபக்ச என்ன சமாளிப்பு கதைகளை சொல்ல போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் நேற்று பொருளை கண் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மலர் சாலை பகுதியில் வாகனம் நிறுத்த தடை என்று சொல்லி அந்த பலகை வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு அதி சொகுசு காரை வந்து ஒருவர் நிப்பாட்டி இருக்கிறார். இதால அங்க கடமையில் இருந்திருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி உடனடியாகவே அவரை போய் அந்த வாகனத்தை எடுக்குமாறு சொல்லும்போது, நான் டிஐஜி பிரதி போலீஸ் மா அதிபருடைய மகன், என்னுடைய நீங்கள் சட்டம் கதைக்கிறீங்களா என்று சொல்லி இந்த போலீஸ் அதிகாரியோட இவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த போலீஸ் அதிகாரி, உங்களுடைய அப்பா டிஐஜி ஆக இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு சம்பளம் தாரதில்லை, இந்த வாகனத்தை இதில் இருந்து எடுக்கணும், அதே நேரம் உங்கள் மேல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அந்த சாதாரண போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் உடனடியாக ஊடகங்கள்ல பரப்பப்பட்ட நிலையில இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அவருடைய அப்பா டிஐஜி ஆக இருக்கலாம், ஆனா இவர் இப்படி இந்த அதிசொகுசு விலை உயர்த்த காரை வாங்கினவர். இதற்கு பின்னணியில என்ன நடந்தது, இந்த பணத்துக்கான வருவாய் என்ன என்று சொல்லி இன்றைக்கு இவர் மேல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. சமூக ஊடகங்கள்ல இது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இவர் மேல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு அளிக்க இருக்கிறதாகவும், அதன்படி இந்த கார் வாங்கினதுக்கான சகல ஆதாரங்களும் அந்த பணத்துக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு முறையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.